இது தக்காளி, மணி பிளான்ட், மற்றது மிளகாய் கண்டு எல்லாம் நாட்டு போட்டிருக்கிறேன். இப்போ இன்றைக்கி பசலை எல்லாம் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதைக்கு ஊட்டச்சத்துக்கு பசலை போட்டிருக்கிறேன். இதுதான் மக்களே இந்த முறை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன அப்படி வருதுன்னு தெரியலை. மற்றது அவரைக்காய் நாற்றும் போட்டிருக்கிறேன். பிறகு எல்லாம் வளர்ந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுவேன். பார்த்திங்களா, தக்காளி அவரைக்காய் கொடி நல்லா வந்தால் நிறைய காய்க்கும். பின்னர் எடுத்து காட்டுறேன். வளர்ந்து கொண்டு இருக்கேக்கில் நம்ம தான் முதல் தரமாக பயிற்சியை செய்ய வலிக்கிட்டிருக்கிறேன். காலை வணக்கம். நான் இப்பொழுது வீட்டுக்குள்ளே வச்ச நாற்றுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியில் வச்சிருக்கிறேன். மிளகாய் செடி, அவரை கொடி, மெந்தி, கத்தரி, தக்காளி பயிற்சியை தான் அமோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது நான் என் பால்கனியில் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த முறை தான் தொடங்கியிருக்கிறேன். மற்றது பொன்னாங்கானி ரெஜிஃபார்ம் பாக்ஸில் நட்டு வச்சிருக்கிறேன். தழுத்து கொண்டு வருகிறது. பின்னர் காட்டுகிறேன். நாளடைவில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். தக்காளி பழ தோட்டம் வச்சிருக்கிறேன். இப்பொழுது பூக்கள் பூத்திருக்கின்றன. காய்கள் விட்டிருக்குது. காய்கள் சிறு சிறிதாக காய்கள் விட்டிருக்கின்றன. பார்க்க தெரியுமா நினைக்கிறேன். காய்கள் விட்டு கொண்டிருக்கின்றது. பூக்கள் பூத்துக்குளியும் கொண்டிருக்கின்றன. என்ற முயற்சியில் செய்து கொண்டிருக்கிறேன். அவரைக்காய், மிளகாய் கன்று பெருசாக சரி வரவில்லை. கத்தரி பூத்து கொண்டிருக்கின்றது. எல்லாமே நாற்று போட்டு தான் நடத்தினான். இங்கேயும் பாருங்கள், தக்காளி ரெஜிஃபார்ம் பாக்ஸில் வச்சுருக்கிறேன். இப்போ தான் காய் விட்டு கொண்டிருக்கின்றது. இதுதான் நான் முதல் தடவை செய்ய வலிக்கிட்டிருக்கிறேன். தெரியுதா? பிறகு பழங்கள் பழுத்த பிறகு காட்டுவேன். இது பொன்னாங்கானி 4 தடவைகள் நான் அறுவடை செய்து விட்டேன். ஓகே, பின்னர் சந்திப்பேன் மக்களே. இப்பொழுது தக்காளி காய்கள் பெரிதாகிக் கொண்டிருக்கின்றன. தெரிகின்றதா? குலையாக போட்டு கொண்டிருக்கின்றது. Good morning. Yeah, fine. The garden work. Yeah. பொன்னாங்கானி விதைகள், மரங்கள் நன்றாக செழித்து இருக்கின்றன. இன்றைக்கு இதை அறுவடை செய்து சாப்பிட இருக்கிறேன். அலோவேரா, மிளகாய் கன்று, கத்தரிக்காய் பாருங்கள் மக்கள், எப்படி காய் விட்டுருக்குது. கத்தரிக்காய் வந்திருக்கு ஒன்று. மற்றது 2வது கத்தரிக்காய் வந்திருக்கிறது. மற்றதெல்லாம் பூத்து கொண்டிருக்கின்றன.
மூன்றாவது கத்தரியும் வந்து விட்டது. மூன்றாவது கத்திரிக்காயும் ஓகே. பின்னர் எடுத்து காட்டுறேன். தக்காளி பழம் பழுத்ததும் எடுத்து காட்டுகின்றேன். எனது பால்கனியில் வச்சிருக்கிற தோட்டங்கள். மக்களே, இன்றைக்கு இந்த தக்காளி பழுத்திருக்கின்றது. பழம் வச்சிருக்கிறார் பாருங்கோ. மற்றவையும் பழக்க வலிக்கிட்டுடுவினம். மாடி தோட்டத்தில் இது பொன்னாங்கானி. இப்போ கத்தரிக்காய் வந்து ஒன்று இது இது வந்து 2, மற்றது இங்கே ஒன்று இருக்குது 3, வருங்க 3, மற்றது 4வது பிஞ்சு விட்டு கொண்டிருக்கிறார். வேறவங்க தெரியுதா? இப்படியே வந்தால் தக்காளி மற்ற பக்கம் தக்காளிகள் வந்து கொண்டிருக்கு. பாருங்க, தக்காளி வந்து கொண்டு இருக்குது. சின்ன சின்ன பிஞ்சுகள் விட்டு கொண்டிருக்கின்றன. நல்லா தண்ணி பட்டு கொண்டிருக்குது, காய்ச்சி கொண்டிருக்குது. ஓகே, இன்றைக்கு நல்ல வெதர், நல்லா காலை நிலையாக இருக்குது. இந்த தோட்டத்தை உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்திருக்கிறேன். பாருங்க, ரெஜிஃபார்ம் பாக்ஸில் தான் வச்சிருக்கிறேன். மக்களே, இன்றைக்கு கத்தரிக்காய் எடுக்க போன்றேன், வெட்டி எடுக்க போகிறேன். பாருங்கள், என்ற தோட்டத்து கத்தரிக்காய். மற்றது 2வது கத்தரிக்காய், 3வது கத்தரிக்காய். கத்தரிக்காய் 4வது பிஞ்சு விட்டு கொண்டிருக்குது. தக்காளி பழம், என்னுடைய தக்காளி மரத்தில் பிடிங்கின காய்களும் பழங்களும். இது செரி தக்காளி. எனக்கு பழத்தில் பார்க்க காய் தான் பிடிக்கும். இன்றைக்கு காய்களை பறித்து வச்சிருக்கிறேன் பால் கறி, வெள்ளைக்கறி சமைக்கிறதுக்கு.